எதை கட்ட விட்டு போடும். ஆமே. உன் நாக்குல இருக்கு கட்டதும் அதை திறந்து விடுறதும் அடைக்கிறதும் ஆமே எல்லாமே உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் பாதைகளை திருத்துகிறோம். நீ பெயர் பெறுவாய். உன் பெயரை அப்படியே உலகமே பார்த்து கையெழுத்து கும்பிடுங்கிறார் இந்த சாமி. ஆமே. கடவுளுக்கு அடுத்தது இவன் தான் என் வாழ்க்கையை திருத்தணும் கையெழுத்து கும்பிடுவான். அல்லேலூயா. அப்படியே அசால்ட்டா சொல்லுவான். தெருவுக்குள்ள நீங்க போகும்போது அசால்ட்டா சொல்லிட்டே போ. பார்க்கிறவங்க சொல்லிட்டு போ. நான் பார்க்கிறவன கிறிஸ்தவனா பைபிளை கையில தூக்கி கொடுக்கணும். நான் பார்க்கிறவனா ஆமே ஆலயத்துக்கு வரணும். நான் பார்க்கிறவனா ஜெபிக்கிறவனா மாறணும். சொல்லுங்க. பார்க்கிறவனா அல்லேலூயா. ஆமே. சொல்லுகிறார் பாதைகளை தெரிந்துட்டு நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 62:2-3 868 சொல்றாங்க. ஜாதிகள் உன் நீதி ஜாதிகள் இந்த உலகமே ஆமே உன்னை தேடி வருகிறது. உன் நீதியை நீ பண்றத கரெக்ட். ஆமே. நீ பேசுறதா வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நீதியையும் சகல ராஜாக்களும் ஆமே இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆமே கோடீஸ்வரன் அம்பானி டாடா பிர்லா ஆமே எல்லாத்தையும் ஆமே ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். ஆமே. என்னென்ன காண்பார்களா? மகிமைனா இயேசு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு போற போதியா கொண்டு போய் பேசி அந்த இடத்துல அற்புதம் நடக்குது போதியா உன்னை பார்த்தோன்னே நடுங்க ஆரம்பிச்சுவாங்க. உலகாதி மக்கள்லாம் எப்படி ஆண்டவர்களை கொண்டு போறோம் அவங்ககிட்ட வர முடியும். மரித்தோர்லாம் உயிரோட இருந்தா அப்படியே கொத்து கொத்தா வந்துவானுங்க ஆணையத்தை செத்தவன் இனிமே என்ன செய்ய ஆண்டவரே நீங்க மரித்தோர் உயிரோட எழுப்புறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமே. ஹாஸ்பிட்டலுக்கு போனா சொல்லு. எங்கேயாவது ஆமே ஒரு மரண வீட்டுக்கு போனா அந்த டெட் பாடியை தொட்டி ஜெபம் பண்ணு. திடீர்னு எந்திரிச்சு உட்கார கத்த அல்லேலூயா நடக்கணும். ஆமே. என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வானா விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நான் ஆண்டவரே இப்போ வந்து நான் இப்போ இந்த குளத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். அதனால நான் அமைதியா வந்து தொட்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்லு. ஆண்டவரே மரித்த லாசரு உயிரோடு எழுப்புறேன். இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப மாட்டேன். ஆமே. அது எவன் மேல் கிருபையா இருக்கணும் அவன் மேல் கிருபையா இருக்க. ஆமே. நீ தொட்டுக்கிட்டே வா. எவனாவது எதிர்த்து உட்காந்துக்கோ. கிருபை இருக்கிறவன் எதிர்த்து உட்காந்துக்கோ. அவ்வளவுதான். ஆமே. அதுக்கு லாக்ஷிட் மாதிரி உலகம் எப்படி அடிச்சா ஜாக்பாட்டு அடிக்கலன்னா 10 ரூபா தானே 20 ரூபா தானே 100 ரூபா தானே போய் அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணிட்டே வா. பேசிட்டே வா. போற இடத்துல பேசு. ஹாஸ்பிட்டல்ல பேசு. ஆமே. தொழில் இருக்கிற இடத்துல பேசு. வேலை செய்கிற இடத்துல பேசு. ஆமே. என்ன சொல்ல ஜாதிகள் நீதியும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள் பாப்பானுங்க மிரளுவானுங்க. மிரள உள்ள ஒன்ன கொண்டு மிரள வைப்பாங்க. ஆமே. இந்த சபையிலுள்ள ஜனங்களை கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை கொண்டு கர்த்தர் மிரள வைப்பார். காண்பார்கள் பார்த்து அப்படியே திகைச்சு போயிடுவாங்க. ஆமே. சாக்கடிச்சிடுவாங்க. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். யாருடைய வாயே? இயேசப்பா சொல்ற நாமத்தால் அழைக்கப்படுவாய். ஆமே. எப்படி அழைப்பாங்க தெரியுமா? ஆமே. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவன் அப்படின்னு அழைப்பாய். வியாதி சுகமாக்குகிறவன் என்று அழைப்பாய். உன் பேர்ல சொல்லி அனுப்பாய். ஐயோ அவர் வந்தாருன்னா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சுகமாக்கி போயிடுவாரு. ஆமே. அவர் என் வீட்டுக்குள்ள கால வச்சா எவ்வளவு பெரிய தரித்திரமா இருந்தாலும் அது அப்படியே விலைக்கு ஓடி போயிடும். ஆமே. அந்த மகராசை எப்படியாவது வந்து கால் வைக்கிறேன் வீட்டுல. அதுதான் கர்த்தருடைய நாமம். புது நாமம். புதுசா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆமே. ஆமே. பணக்கார சாமி உங்க சாமி அப்படி ஏசப்பாவுக்கு பணக்கார சாமி அப்படின்ட்டு நாம என்னது பேரை மறுபடியும் மாத்தி ஆமே பணக்கார சாமிங்கிறவங்க நம்மளுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப டாக்குமெண்ட் தொலைச்சிட்டு நாம ஏழையா உட்காந்துருக்காரு. அல்லேலூயா. காமி எல்லா இடத்துலயும் காமி. தரித்திரம் இருக்கிற வீட்டுல எல்லாம் போய் கால் வச்சு காமி. செழிப்பா மாத்தி காமி. ஜெபம் பண்ணும்போது ஆமே பேசி அடி என் வீட்டுக்குள்ள கத்தகதையா பணம் வரணும்னு சொல்லு. ஆமே. என் நகையெல்லாம் பேங்க்ல தூக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமே. அதை கழுத்துல போட்டு அழகு பார்ப்பதற்காக ஆமே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஆமே. இதே கடல்லே இருக்க மாட்டேன். கடல் கொடுக்கிறவனை கர்த்தர் மாட்டார். அத்தனையும் நான் திருப்புவேன்னு சொல்லு. அத்தனையும் திருப்புவேன். சகலத்தையும் திருப்பிவிடுவேன். ஏன் இந்த நகையை நான் திருப்ப மாட்டேனா? ஆமே. அப்படிதான் ஒரு அம்மாவுக்கு சொன்னா அம்மா உன் நகையெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவாரு. ஐயா அதெல்லாம் என்ன லட்சக்கணக்கில் இருக்கு. திருச்சியில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க லட்சக்கணக்கில்
லட்சக்கணக்கில் இருக்கு. அது கோடி கணக்கில் இருந்தாலும் சரி கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஒரு சட்டம் வச்சு விவசாய கடனுக்காக வச்சிருக்காரு. எத்தனையோ லட்சம், 5 லட்சமோ 6 லட்சமோ அப்படி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 6 லட்சம் தள்ளுபடி. அவ்வளவுதான். பேசினா பேங்க் பேலன்ஸ், கடன் பிரச்சனை மாறும். பேசினா உன் புள்ள மாறும். பேசினா உன் எதிர்காலம் மாறும். ஆமென். அந்த கடைசியில் சொல்லி புது நாமத்தில் அடைய முடியும். 3வது வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமா இருக்கிறீர்கள். எல்லா வசனத்துக்கும் ஒருவே உன்னை ராஜாங்கிறாங்க. ராஜா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு. உன் கெத்த நீ காத்துக்க அப்படி. நீ கெத்தான, இந்த உலகத்திலேயே கெத்தான ஆளுங்க ராஜாவின் வந்து சொல்றாரு, நீ கர்த்தருடைய கையில், கடவுளுடைய கையிலுங்க. ஆமே. உன்னை எங்க என்ன வச்சிருக்காரு? ஆமே. கர்த்தருடைய கையில் அலங்காரமா இருக்கிறான். அலங்கரிக்கப்பட்ட சாதாரணமான கிரீடம் அல்ல. ஆமே. ராஜாங்கிற அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடம். அல்லேலூயா. நான் இதுல தானே இருக்கேன், இந்த இதுல தானே இருக்கேன், இந்த தெருவுல தானே இருக்கேன், இந்த நாமக்கல்ல தானே இருக்கேன். ஆமே. இப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே இல்ல, எப்படி இருக்கணும் நீ தீர்மானம் பண்ணி. ஆமே. உன் எதிர்காலம் இருக்கு எப்படி இருக்கணும் நீ தான் சொல்லணும். நீ சொன்னாதான் அது படிக்குங்கிற. ஆமே. சொல்ற பாருங்க. ஆமே. அலங்காரமான கிரீடம், அலங்காரமான கிரீடம் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்யம் முடியுமாய். உன் தேவனுடைய கரத்தில் எப்படியா ராஜ்யம் முடியும். ராஜ்யம் முடினா அந்த கிரீடத்தை யார் தலையில வைக்கிறாங்க அவன் ராஜா. ராஜ்யம் முடியுமாய். அல்லேலூயா. அப்பாவுடைய கையில ராஜ்யம் முடியாய். ராஜாங்க விட்டு கொடுக்காத, உன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்காத பிசாசு. அந்த கவலையை வச்சாதான் இதை விட்டு கொடுக்க முடியும். ஆமே. பிரச்சனையை வச்சாதான் நீ இந்த கிரீடத்தை விடுவ. அதுக்காகவே வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த கிரீடத்தை தட்டி விடணும், எடுத்துடணும். ஆமே. உன் வல்லமை வரலாம் எப்படி தட்டி தூக்கி. ஆமே. நீ பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, சின்ன ஆளு, சின்ன ஆளு, சின்ன ஆளு, சின்ன ஆளுங்கிற. ஆமே. அல்லேலூயா. ஆமே. ஆமே. சிறியவன், ஆமே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதியுமாமா அப்படின்னு. நீ பெரிய ஆளா சின்ன ஆளுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் பெரிய ஆளாய் காமிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லி. ஆமே. இந்த உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் நான் இன்று ஆமே பெரிய காரியங்களை செய்கிறவன் சொல்லி. ஓ எல்லாரும் எழுதுறீங்க, எல்லாரும் ராஜமுடி கிரீடம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்து அனுப்புறார். கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்து அனுப்புறார். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரிகாரதா நாமரா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. ஆமே ஆண்டவரே. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மர்மம் மாறிட்டு, என் மர்மம் மாறிட்டு ஆண்டவரே. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தா ராகா பாலா. என் பிரச்சனை மாறிடுச்சு. எனக்கு ஒரு கிரீடம் கிடைச்சிருச்சு. ஆமே. எனக்கு ஒரு கிரீடம் கர்த்தருடைய கையில கிரீடமா இருக்கிறேன். ஆமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆமே. 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 எஸ் காட், எஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சதரகவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி தெய்வமாக கொண்டு இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டு நடுவழியில் போவதில்லை. கர்த்தரே தெய்வமாக கொண்டு இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டு நடுவழியில் போவதில்லை. வீடு போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வீடு போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை மட்டக்கா, ஆராதிப்போமே அவரை மட்டக்கா, ஆராதிப்போமே அவரை மட்டக்கா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா.
ஆமே 2 மடங்கு ஆசீர்வாதம். எப்பயுமே இயேசுவின் 2 மடங்கான ஆசீர்வாதம். யோபுவின் ஆசீர்வாதம் 2. ஆமே 2 போட்டு நிறைய மீன். ஆமே 5 அப்பங்களை கொண்டு ஆமே 5000 பேருக்கு ஆமே உணவளித்தல். ஆமே ஹalleluya 40 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷம் உணவளித்தல். எஸ் 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 நான் அநேகருக்கு மத்திய ஆயத்தப்படுகிறவர், அநேகருக்கு ஆமே பசியோடு வருகிறவர்களுக்கு உணவளிக்கிறவர். ஆமே ஹalleluya ஆமே 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 என் கர்த்தர் அப்படிப்பட்டவர். யாரையும் வெறுமை அனுப்புவதே இல்லை, யாரையும் ஆமே வெறுமையோடு அனுப்புவதே இல்லை, இரு பரிவாரங்களோடு அனுப்புகிறவர். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அத்தனையும் சுதந்திரிக்க வாக்கு கொடுத்தவர். ஆமே யோசேப்பு சுதந்திரித்தது போல யாவே ஆமே யாவே ஆமே அவன் ஒடுக்கப்பட்டவன் தள்ளப்பட்ட யாவே அவன் தாயை தள்ளி வைத்தான். ஆமே நீ எதுக்குமே லாக்கில யாவே போல அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே முதலாவது என் எல்லைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து உயர்த்து. அவன் கேட்டுக்கொண்டபடி அவனை ஆசீர்வதித்தார். யாபேசுடைய சொத்தை யாராலும் கணக்கு இட முடியல. தேவன் ஆசீர்வதித்த பிறகு ஆமே யாபேசு ஆமே கண்ணீர் இல்லாதவனாய் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி அனுப்பினார். ஆமே அந்த யாபேசின் அபிஷேகம் என் மேல் இறங்குகிறது. ஆமே ஹalleluya ஹalleluya யாபேசு ஆமே அபிஷேகம். ஆமே யோசுவாவின் அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம் எனக்குள் இறங்குகிறது. எனக்குள் இறங்குகிறது. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்த முடியும். இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை உயிர் பெற்று விட்டது, உயிர் பெற்று விட்டது. கல்லறையில் இருந்து ஆமே உயிரோடு இருக்கிற தேவன் நீரும் உயிரோடு இருக்கிறீர்கள். பிரேதங்களை இறந்து பார்க்கும்படியும் அந்த வல்லமை கொடுத்த தேவன் எங்கள் நோய்களை அழிக்கிறோம், எங்கள் நோய்களை வெளியேற்றுகிறோம், எங்கள் பண பிரச்சனையை வெளியேற்றுகிறோம். வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை. ஆமே செழிப்பை நோக்கி நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. காலனை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக தரித்திரமானி, எங்களுக்காக சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக 3ஆம் நாள் நாங்கள் பிழைக்க 3ஆம் நாள் எழுதி உயிரோடு இருக்கிறீர். நீங்க இருக்கிறத நிரூபிங்க ஆண்டவரே. எலியாவின் தேவன் எங்கே? இதோ இங்கே இங்கே இங்கே. எலியா செய்த அற்புதங்களைப் போல என் ஜனங்கள் செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. இந்த சபை செய்யணும் ஆண்டவரே. இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் செய்யணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை சேவி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் சேவி. என் ஆத்மாவை கர்த்தரை சேவி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று உங்களுக்காக மீன் ஒயிட் ரைஸ், மீன் ரசம், அப்புறம் மீன் பொரிச்சது எல்லாமே செஞ்சிருக்கோம். முட்டை பாருங்க வந்துட்டு இந்த ஆண்டோடைய ஆசீர்வாதம். ஓகே எல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. எல்லாம் அமர்ந்து இன்னைக்கு ஈஸ்டர், நீங்க எல்லாமே உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு போங்க. மீதியான எடுத்துட்டு போங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ.